எலக்ட்ரிக்கல் காரு, பைக்கு இதெல்லாம் வந்து வெடிக்குது, பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்களே! எப்படி நம்பி வாங்குவாங்க? இல்லங்க. இப்போ இந்த Instagram, இந்த ம், YouTube, இந்த ம், மீடியாலாம் வந்து ம். ஒரு கெட்ட விஷயத்த மட்டும் தான் பெருசா ப்ரமோட் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயத்த ப்ரமோட்டே பண்ண மாட்றாங்க. அவன் 1,00,000 வண்டி தயாரிக்கிறான். அதுல ஒரு வண்டி டிஃபெக்ட் ஆயி தான் வெடிக்குது. மீதி 99,999 வண்டி நல்லா தான் இருக்குது. அத பத்தி யாரும் பேசுறதும் கிடையாது. இதான் ஆனா இங்க ரியலிஸ்டிக் இருக்க ஃபேக்ட். எல்லாருக்குமே ஏன்னா, வந்து அந்த ஒரு அந்த வண்டி ஒரு வண்டி என்னது அந்த எனக்கு ஒரு வண்டி வந்துரும். எனக்கு வந்துருமோ! ஆ. அப்டின்ற அந்த பயம் கண்டிப்பா இருக்குங்க. எல்லா டெக்னாலஜிலயும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாரி 1, 2 டிஸ்அட்வான்டேஜஸ் நடக்க தான் செய்யும். ஏன்னா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட சின்ன மைனர் டிஃபெக்ட்ஸ் தான். அது அது வந்து எப்ப என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. நம்பளே நாளைக்கு இருப்போமா, இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அந்த நேரத்தில வந்து இந்த வண்டினால தான் நமக்கு இது ஆச்சான்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் பெட்ரோல் வண்டி கூட எரிஞ்சிருக்குங்க. டீசல் வண்டி கூட எரிஞ்சிருக்கீங்க. ஸோ, நம்ப ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னா, அது தப்பு மட்டும் தான் சொல்றோம். அதுல இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ட நம்ம பார்க்கிறதே கிடையாது. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ட நீங்க பார்த்து, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இப்ப நெறைய கவர்ன்மென்ட் ஏன் புரமோட் பண்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றதுக்கு, பிளஸ் எல்லாரோட காஸ்ட்ட வந்து குறைக்கிறதுக்காக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ புரமோட் பண்றாங்க. ஈவி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். என்ன கன்சிடர் பண்ணீங்கன்னா.